சரி இந்த சரி இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு விஷயமாக போலீஸார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இன்னைக்கு பெங்களூரில் போய் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்காங்க. பெங்களூரில் தான் அந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு போகப்பட்டுள்ளது. ஸோ அங்கே போய் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஸோ அங்கே ஒரு சில எங்கெங்கே கொண்டு போனாங்க என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ விசாரணை நடைபெறும் பொழுது இதை பற்றி பேச வேண்டாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது, அதோடைய டேட்டாலாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல அதோடைய பேக்கப்லாம் வந்து ஹார்ட் காப்பியாக இருக்குது, அதெல்லாம் எடுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அனைத்து வேலையும் செய்யப்பட்டு வருது. மற்ற ஏதாவது திருடு போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் டேட்டா ஏதாவது திருடு போயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ஃப்ளோர்ஸையும் வந்து செக்யூர் பண்ணுற வேலையிலும் இருக்குது. இனிமேல் வந்து யார் உள்ளே போனால் வர போனால் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்சஸ் எல்லாருக்கும் வந்து போகணும். மற்ற இடத்துக்கும் அதிகமான இப்போ உள்ளே இருக்கிற விஜிலன்ஸ் டீம் வந்து அவங்க எல்லா ஃப்ளோர்ஸையும் செக்யூர் பண்ணுற வேலையிலையும் துவங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் மேலும் எதுவும் திருடு போகாத வழிகளில் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இப்போ நிறைய இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகலை. ஸோ அதெல்லாம் உடனே சரி செய்யும் பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிஞ்ச பிறகு காவல்துறை கைது செய்யப்பட்டவர்கள் அரசு அதிகாரிகள், அரசு துறை ஊழியர்கள் இல்லை முடியட்டும், விசாரணை முடியட்டும். கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெங்களூரில் கொண்டு போய் டேட்டா வந்து பெங்களூர் கொண்டு போயிருக்காங்க அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம். ஸோ அங்கே வச்சு ஒரு சில விசாரணை நடைபெற்று வருது. முடிஞ்ச பிறகு சொல்லலாம். இந்த விவகாரத்தில் திமுகவை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்ச படத்துல சிபிஐ விசாரணை வேணும்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டுருக்காரு. இல்லை, எல்லா விசாரணையும் முடியட்டும். யாரையும் காப்பாற்றுறாங்கல்ல, கண்டிப்பாக யார் குற்றம் செஞ்சதெல்லாம் தண்டனை கிடைக்கப்படும். இதில் யார் எதையும் மறைக்க முடியாது. எல்லா டேட்டாவும் கண்டிப்பாக மாற்று ஒரு இடத்துல ஹார்ட் காப்பியாக இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. யார் தவறு செய்ததுனாலும் எல்லாமே இதில் இது பண்ணப்படும். எந்தெந்த இடத்துல முறைகேடு இருக்கோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம அதை விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். விரைவில் எங்கே ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான விசாரணையும் பேரலாக துவக்கப்படும். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார்? இது சென்னை தான் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான இதில் நடந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துலலாம் பெரிய அளவில் டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள் மற்ற இடத்துல இல்லை, ஹெட் ஆஃபீஸில் மட்டும் தான் இருக்குது. இது வரைக்கும் 18 ஹார்ட் டிஸ்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ரேண்டமாக போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ரேண்டமாக போயிருக்கு. ஸோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டேட்டா வேறு காப்பி எங்கெங்கே இருக்குன்னு ஒரு சில இதுக்கு வந்து அடிஷ்னல் காப்பீஸ் இருக்குது, டேட்டாவுடைய அடிஷ்னல் காப்பீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் ஹார்ட் காப்பி இருக்குது. ஸோ அதெல்லாம் பரிசோதித்து இருக்கிறதெல்லாம் டேட்டா இருக்குது. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார் இந்த இல்லை, போலீஸ் விசாரணை முடியட்டும். அவங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, துரிதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் எங்கெங்கே போயிருக்கு, எங்கெங்கே ட்ராவல் பண்ணிருக்கு, எங்கே எடுத்துட்டு செல்லப்பட்டதுன்னு பார்த்துருக்காங்க. வரட்டும். இல்லை, உள்ளேருந்து ஒரு சில பேர் வந்து இதை செய்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதை விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். முழுமையாக விசாரணை இல்லை, எல்லா ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு சில டேட்டாஸ் வந்து ஒரு சில ஹார்ட் டிஸ்கில் ஒரு சில இதுலேருந்து போயிருக்கு. ஒவ்வொரு 2வது ஃப்ளோர்லேருந்து 3வது ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லையும் ஒரு சில இடத்துல டிபார்ட்மெண்ட்லேருந்து போயிருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வராங்க. சார், மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்கை வச்சு திசை திருப்ப பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார்? நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜியோட பேட்டியில் நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னார்? டெண்டரில் வந்து என்ன இருக்குது, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்போ தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டில் நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னால் அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த டெண்டரில் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால தான் சிபிஐ போச்சு. ஸோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. ஸோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ டெண்டர் இவ்வளோ பெரிய கம்பெனியில் டெண்டரில் நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணுறப்பே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்குறதுக்கு நம்ம வந்து டெண்டர் கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்போ எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து டெண்டர் எஸ்டிமேஷனில் நீங்கள் தவறு பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம போன வாரம் பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ்லலாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியை இப்போ புதுசாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட்டு அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுஃபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட் அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்குது, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்களாம் வச்சு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுஃபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட்டெல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலையும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால் வந்து சோலாரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? சோலார் பவரில் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்றைக்கி போன வாரம் மீட்டிங்கில் வெண்டர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு.
ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்ல இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போறதுக்கான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலார்ல நிறைய ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய பேருடைய பங்களிப்பு வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவர்ல நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இது சோலாரில் வெளிப்படைத்தன்மையோடு யார் வேணாலும் பங்களிக்கலாம், அவங்களுக்குலாம் ஓப்பனாக கொடுக்குறோம், டிரான்ஸ்பரண்டாக கொடுக்கணுன்ற வேலைகளை பண்ணுறோம். பாலிசி லெவல் டெசிஷன் இருக்கணும். வெகு விரைவில் அதுக்கான வெப்சைட் லான்ச் செய்யப்படும். ஸோ இனிமேல் டிரான்ஸ்பரண்டாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான அந்த இடம், லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும். யாருக்குனாலும் அவங்க வந்து முடிஞ்ச பிறகு கமிஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு 4-5 புரோக்கர் சேர்ந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சில மெகாவாட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவர்கள் கீழே தான் மற்றவங்க போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சோலாரில். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிலக்கரியில் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பல விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டு பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேலிடேட் பண்ணி பாலிசி லெவலில் சேஞ்சஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். பாலிசி லெவலில் இப்போ டெண்டரில் எஸ்டிமேஷனே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்போ 8 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இதே செந்தில் பாலாஜி இருக்கப்போ தான் வாங்கியிருக்கு. இதே தானே சிபிஐக்கு போயிருக்கு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரியலையா? அப்போ வந்து இதே போர்டுலாம் போய் போர்டு அப்ரூவ் போகும், அப்புறம் அங்கே இருக்கவங்களை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போர்டில் யாரை வச்சு எப்படி அப்ரூவ் வாங்கணும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அவர் இருந்தப்போ பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினான்னு கோர்ட்டில் இருக்குது. 2000 பேர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க அந்த கேஸில் மட்டும். அந்த கேஸை வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் கேட்குது, இவ்வளோ 2000 பேர் அக்யூஸ்டாக சேர்த்திங்கன்னா இந்த கேஸ் முடிகிறதுக்கு 600 வருஷம் ஆகும். 600 வருஷம் இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான முறையில் கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? ஸோ எல்லாத்தையும் எங்கெங்கே தவறு நடந்தோ அந்த தவறை எல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அடித்தளத்திலே நிறைய தவறுகள் இருக்குது. பாலிசி லெவலில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஷ் விற்பனை. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆஷ் விற்பனை இருக்குது. எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எல்லா ஊர்லேயும் ஆஷ் வாங்குறாங்க. எங்கே போய் வாங்குறாங்க? அதுலேயும் 4-5 புரோக்கர் இருக்காங்க. அந்த புரோக்கர்கிட்ட போய் வாங்குறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். டெண்டரில் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த டெண்டர் ப்ரொசீட் பண்ணுவீங்க சொல்லுங்கள். எஸ்டிமேஷன்லேயே நீங்கள் வந்து எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா, நாங்கள் பழைய பிஓ வச்சு எஸ்டிமேட் பண்ணோம், இல்லை பக்கத்து ஸ்டேட்டை பார்த்து எஸ்டிமேட் பண்ணோம், இல்லை இவங்க புரோக்கர் கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் கொடுத்த கொட்டேஷனை வச்சு நாங்கள் எஸ்டிமேஷன் பண்ணோம்னா அதெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய நிறுவனம் இயங்க முடியாது. மார்க்கெட் ரேட்டில் மேனுஃபேக்சர் ரேட்டில் எப்படி இருக்குது தரமான ஒரு பொருள். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்ச ரூபானா நம்ம 7 லட்ச ரூபாய்க்கு தான் கோட் பண்ண முடியும். நம்ம அதை போய் 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி சிபிஐ வந்து கேட்கும். ஸோ அதனால எல்லாவற்றையும் ப்ராப்பராக பாலிசி லெவலில் தவறு நடக்காதவர் பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள் அனைத்தும் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். என்னென்ன சீரமைக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த வகையாக சீரமைக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன்னால் இது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் ஒவ்வொரு வரி விடாமல் நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதி தர தேவையில்லை, ஒன்றிய அரசு தான் அனுமதி தரணும். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும் இதில் வந்து ஒன்றிய அரசு அவங்க அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நதி போகும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து சட்டப்பூர்வமாக இதை தடுக்கும் பணிகள் முழுவதுமாக செஞ்சுட்டு வரோம். அவர்கள் அதை கட்டவிடாதபடி செஞ்சுட்டோம். இது அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இதை திரும்ப பேசிட்டு வராரு. அவர் வந்து வேண்டுமென்றே 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி அவர் ஒரு சுமூகமான ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்து அதன் மூலமாக அரசியல் செய்ய நினைக்கிறார். அவர் அதை விட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி செய்யலாம். இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் மக்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியத்தில் திரு சிவகுமார் இருக்க வேண்டாம். ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். இப்போ காங்கிரஸோட தான் நம்ம கூட்டணியில் இருக்கோம். அரசியல் ரீதியாக பேசி தீர்வு காண வாய்ப்பு இல்லை. மாநிலங்களை நீங்கள் அரசியல் ரீதியாக டீல் பண்ணவே தேவையில்லை. நம்ம சட்டப்பூர்வமாக ஏற்கனவே போகணும். இந்த அரசியல் ரீதியாக டீல் பண்ணுறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு உறுதியான ஒரு தீர்வை கொடுக்காது. ஸோ நம்ம அதில் சட்டப்பூர்வமான தீர்வை தான் கொண்டு போகணும். தேவை அரசியல் தீர்வுகள் நம்ம வந்து டெம்பரரி சொல்யூஷன்லாம் இதில் கொண்டு வர முடியாது. என்ன ஏற்கனவே அப்படி தான் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். நம்ம வந்து சட்டப்பூர்வமான தீர்வுகள் தான் நமக்கு தேவையே தவிர அரசியல் தீர்வுகள் ஒரு நாள் டெம்பரரி திறந்து விடுறதுக்குலாம் இங்கே தேவையில்லை. அரசியல் ஒரு நிரந்தர தீர்வு, சட்டப்பூர்வமான நமக்கு தீர்வுகள் தேவை. மின்கட்டணம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழகத்தில்? ஆமாம், எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி
எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டான லோட் ஃப்ளோ ஸ்டடி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில இல்லை எதையுமே நிப்பாட்டல. எங்கெங்கெல்லாம் இந்த இப்போ லோட் ஃப்ளோ ஸ்டடி சரியாக செய்யாமல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை வேலை பண்ணி ஒரு சில நாட்களில் அப்ரூவல் கொடுக்கப்படும் பணிகள் இப்போ தான் அதான் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நிறைய வெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. யார் ஜென்யூன் வெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் உடனே அப்ரூவல் கொடுக்குற பணிகள் நடந்துட்டு இருக்கு. வேலிடேஷன் பண்ணி லோட் ஃப்ளோ ஸ்டடி கரியாக இருந்தால் இன்றைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு இருந்து எல்லாருக்கும் தீர்வு. இல்லை நாங்கள் அதெல்லாம் வந்து விரைவில் அறிவிப்போம். எல்லாம் உள்ள வேலிடேஷன் இருக்கு, பின்னர் அறிவிப்போம். இல்லை காலையிலே அதை சொல்லியாச்சு. சரி நாளைக்கு இருந்து நம்மளுடைய கஸ்டமர்லேயே எவ்வளவு தூரம் லார்ஜ் அவுட்டேஜ் இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது முதல்ல வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் அவுட்டேஜ் இருக்குது எதனால் இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதை சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. ஏன்னா கஸ்டமரில் இப்போ நம்மளுடைய கால் சென்டர்ஸ் எல்லாத்துலையும் தினம் 300 பேருக்கு மேலே பணியாற்றுறாங்க. நாளைக்கு இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இடத்துல லார்ஜ் அவுட்டேஜ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதனால் பாதிக்கப்படும், இந்த அவுட்டேஜ் எதனால் சொல்லி நம்ம வேலிடேஷன் பண்ணுற இதில் இருக்கும். அது நாளைக்கு வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி ஒரு சில நாட்கள் அதையும் சீரமைச்சு நம்ம வந்து அதை வெளிப்படைத்தன்மையாக ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த மாதிரியான ஒரு அவுட்டேஜ் ஆச்சு, எது சீரமைக்கப்பட்டது, எவ்வளோ நேரத்தில் சீரமைக்கப்பட்டது, எதெல்லாம் வந்து இன்னும் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பெரிய அளவில் அந்த போல்கள்லாம் சாஞ்சி இருக்கும். ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஏன்னா ஹை டென்ஷன் வயர்லாம் இருக்கிறப்போ அது ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஒரு சில இடத்துல 24 மணி நேரத்துக்கு மேலேயும் பவர் கட் இருந்துச்சுன்னா எதனால் இருக்குன்னு சொல்லி நம்ம நாளைக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக பப்ளிஷிங் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சில வாரங்கள் அதிகம் சீரமைக்கப்படும். ஏன்னா நமக்கு வந்து மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்க தாவேக்காவுக்கு அழைப்பு வந்திருக்கு சார். இல்லை அது வந்தால் நாங்கள் சொல்கிறோம்.